ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா SIYO கலெக்ஷன்ல இருந்து வந்திருக்கு. அவங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்றத ஓபன் பண்ணிக்கிட்டே நம்ம பார்க்கலாம். பார்சல் ஓபன் பண்ணிடுவோம். நீங்க எப்படி அவங்க கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் Instagram லிங்க்கும் வந்து டிஸ்கஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே 2.5 லட்சம் பேருக்கும் அவங்களுடைய ஓன் பிஸ்னஸை ஃப்ரீயாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அப்படி உங்கள் பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா Instagram நம்மளோட லிங்க் வந்து டிஸ்கஷன்ல இருக்கு. சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உன்னோட Instagram லிங்கோட பேர் என்ன? செல்வா Vlogs. அவ்வளோதான். Vlogsனா ஜி வராது, எல் மட்டும் தான் வரும். Vlogs இல்ல, vlog. செல்வா Vlog. அதுதான் வரும். அந்த Instagram லிங்கை ஃபாலோ பண்ணி வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸையும் ஃப்ரீயாக போனா. சரி, இப்போ இந்த கம்பெனி பேர் இவங்க எங்கே இருந்து அனுப்பிச்சிருக்காங்க? SIYO கலெக்ஷன்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக நிஷாவோட வீடியோ பார்த்துட்டு போனால் உங்களுக்கும் ஆஃபர் உண்டு. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு போய் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆஃபரும் உண்டு. இவங்க என்னென்னலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னா இதில் நம்மளுக்கு என்னென்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னா பிச்சி பூவும் மல்லிகைப்பூவும் நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த பிச்சி பூ மல்லிகைப்பூ நீங்களும் வாங்கணும் அப்படின்னா 1/2 மீட்டர் வந்து 380 ரூபாய், 3/4 மீட்டர் வந்து 460 ரூபாய், 1 மீட்டர் வந்து 550 ரூபாய். கொரியர் சார்ஜ் எப்படி? பார்சல் கொரியர் சார்ஜ் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அதர் ஸ்டேட்டுக்கு அப்படின்னா 60 ரூபாய். எல்லா நாட்டுக்குமே வந்து அனுப்புவாங்க. வெளிநாட்டுல இருந்து கேட்டலாம். அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து நீங்க எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால 3/4 மீட்டரா 1 மீட்டரா 1/2 மீட்டரா உங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்டி உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்புவாங்க. இல்ல அந்த ஃப்ரீ கொரியர் வந்து பூவுக்கு மட்டும் தானா இல்ல ட்ரெஸ்ஸுக்கு? இவங்க வேற வந்து ஃப்ரீ கொரியர் வந்து கொரியர் சார்ஜர் வந்து பூக்கு உண்டு. ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான். ட்ரெஸ்ஸுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இவங்க வேற என்ன குர்த்தி வேற என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா குர்த்தி, சாரீஸ், கிட்ஸ் கலெக்ஷன், அப்புறம் வந்து ஜுவல்லர் செட்டு இதெல்லாமே வச்சிருக்காங்க. நீங்களும் வாங்கிக்கலாம். என்ன சேல்ஸ் ஆகுது அப்படின்னா வந்து குர்த்திஸும் இந்த பூவும் தான். நம்ம இப்போ ஓபன் பண்ணிட்டே பார்க்கலாமா? சரி சார், ஓபன் பண்ணு. அப்படியே ஓபன் பண்ணிக்கிட்டே நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு தான் வாங்க முடியுமா? ஆஃப்லைனில் கேஷ் ஆன் டெலிவரியா? சப்ஸ்கிரைபர் இவ்வளோ நாள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணவங்க எல்லாமே வந்து இது 12வது வீடியோ. அவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க தான் கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு, ஆன்லைன் டெலிவரியும் உண்டு அப்படின்னு இருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ தான், பூக்கு மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜர் உண்டு. ஓகே, அவங்களுடைய எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்கள? அதான் Instagram லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். நிஷாவோட வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் உண்டு. எல்லா நாடுமே உண்டு. ஆமாம், வெளிநாட்டில் இருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா கூட அவங்க கொரியர் அனுப்புவாங்க. இவங்களுக்கு கடையெல்லாம் இருக்கா நிஷா? ஷாப் எல்லாம் எதுவும் இல்லை, வீட்லயே இருந்து செய்கிறாங்க. பார்சல்லாம் பக்கா பேக்கிங். எஸ், பிச்சி பூங்கிறது இதுதாங்க. பூவையே பார்சல் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க பாரு. நான் வந்து இப்ப கிராமத்துல இருக்கேன் இல்லையா, நான் இப்ப பூ வாங்கணும்னா டவுனுக்கு போய் வாங்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ டக்குன்னு நம்ம கோயிலுக்கு போனால் இவ்வளோ தூரம் போய் நம்ம பூ வாங்கிட்டு வரவங்களும் கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் பூவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டு போக அழகாகவும் இருக்கும். அப்படியே ஒரிஜினல் பூ மாதிரி இருக்கு. ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும். மாதிரி இல்ல, அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி வாடியும் போகாது, சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க, 1 வருஷம் வரைக்கும். சரி, பிச்சி பூவை பத்தி சொன்னீங்க, மல்லிப்பூவோட ரேட் எல்லாம் சொல்லவே இல்லை. மல்லிப்பூக்கும் சேம் டு இதான். 1/2 மீட்டர் வந்தா 360 ரூபாய், 380 ரூபா. அதான் 380 ரூபாய். 3/4 மீட்டர் வந்தா 460 ரூபாய். 1 மீட்டர் வாங்கினீங்க அப்படின்னா இதான் 1 மீட்டர்னு நினைக்கிறேன். அது 1 மீட்டரா எப்படின்னு அளவு தெரியல நிஷா, கையில வச்சு காமி. 1 மீட்டர்னா எவ்வளவுன்னு? 1.25 முழம் வருது. இதோட தான் 1 முழம் அளந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். சரி, 550 ரூபா 1 மீட்டர். 550 ரூபாய். இது நீங்க கட்டலாம் வேண்டியதில்லை. அவங்களே கட்டி தருவாங்க. இவங்கள்ட்ட இது மட்டும் கிடையாது,
சாரீஸ், குர்த்திஸ், கிட்ஸ் கலெக்ஷனு, அதுக்கப்புறமேட்டு ஜுவல்லர் செட்டு எல்லாமே. ஆமாம், நகை செட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு இந்த 2 பூ வந்திருக்கு. உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும் அப்படின்றத பிச்சி பூவா மல்லிப்பூவா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்கு, அதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணணும்னா அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணா அவங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி நிஷா வீடியோ பார்த்தேன்னு சொல்லுங்க. ஆஃபர் உண்டு. எல்லாமே செட்டாக வாங்கிக்கிறதாலும் வாங்கிக்கலாம், தனியாக வாங்கிக்கிறதாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா மல்லிப்பூ நமக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, இது பிச்சி பூ அது மட்டும் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னாங்களா. உனக்கு செட்டாக வாங்குறதால ஒரு செட்டு வாங்குறதாலும் வாங்கிக்கலாம், காம்போ பூவாவும் நீங்க வாங்கிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஒரு பூவாவும் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை சேர்த்து கூட வாங்கிக்கலாம். எனக்கு பிச்சி பூவும் வேணும் மல்லிகைப்பூவும் வேணும் அப்படின்னா 2மே கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு பொம்பளையாளுக்கு பூ வாங்க வேண்டிய கவலையே கிடையாது. இது ரேட் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்லாம் நீங்க பார்க்க வேண்டியது இல்ல. நம்ம அதிகம் இல்லையா? இல்ல சொல்றேன், எவ்வளவு உழைப்பு இருக்கு அதுல. ஒவ்வொருத்தவங்க இது பண்ணுவீங்க இல்லையா, ரேட் எல்லாம் அவ்வளவா இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது கம்ஃபர்டபுளான ரேட்டு தான். ஏன்னா நான் வந்து 1 முழம் பூ வாங்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு 50 ரூபானா ஒரு மாசத்துக்கு அப்ப எவ்வளோங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? சரி, ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ண நீ 50 ரூபானா ஒரு மாசத்துக்கு 1500 ரூபா. 1500 ரூபா. அவங்க வந்து அவ்வளோலாம் இல்லை, இது நேச்சுரலான பூ மாதிரியே இருக்கு இல்லையா. இன்னொன்று, இனிமே இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து உனக்கு பூவே வாங்கி தர மாட்டேன். இந்த மல்லிகை பூவை ஒரு வருஷத்துக்கு வச்சுக்க, பிச்சி பூவை ஒரு வருஷத்துக்கு வச்சுக்க. அப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 2 வருஷத்துக்கு நமக்கு சூப்பராக நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாபா. எங்க அந்த பூவை காமி. பிச்சி பூ. நான் பிச்சி பூ பார்த்ததே இல்லடி. பிச்சி பூ பார்த்ததே இல்லையா? பாருங்க, பார்த்துட்டீங்களா? இதுதான் பிச்சி பூ. பார்த்துட்டீங்களா? இதான் மல்லிகைப்பூ, இது பிச்சி பூ. இதே வந்து குட்டி குட்டி ரோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெட் கலர்ல. இதுவுமே செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. இதுலயும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் கலெக்ஷன், ஜுவல்லரி கலெக்ஷன் வேணும்னாலும் அவங்க ஃப்ரீயா விட்டு அப்படியே வச்சுட்டு போனாலும் சூப்பரா இருக்கும். ஃப்ரீயா விட்டு வச்சோம்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரியே வந்து நம்ம வந்து இது ஷார்ட்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்குமே வந்து சூப்பரா இருக்கு. அப்படியே உனக்கு ஒரு பிச்சி பூ கிடைச்சிருச்சு. உனக்கு பிச்சி பூ கிடைச்சதில்ல, மாசத்துக்கு 1500 ரூபா சொன்னா அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு தான் இருந்தேன். இந்த பூ வந்து நானே ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு இருந்தேன். ஸோ அவங்களே எனக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க, 2மே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. சரி, நீ இப்போ மாசத்துக்கு கேட்டியில்ல, நான் வருஷத்துக்கு சொல்றேன். சொல்லுங்க. மாசத்துக்கு 1500 ரூபா. நம்ம மட்டும் கோழி தாங்க. மாசத்துக்கு 1500 ரூபா சொன்னில்ல, இப்போ வருஷத்துக்கு எவ்வளோ சொல்லுது? ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கி கொடுக்கறதே 12,500 ரூபா. டெய்லி வாங்கி கொடுக்கறதுல 12,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதில் இது மாதிரி வாங்கிக்கோங்க. 300 ரூபாயோட முடிஞ்சு போயிடும். ஆமாம், ஓகே நிஷா, எல்லாரையும் வாங்கிக்க சொல்லு. ஓகே, பாய் சொல்லிடும். வாங்கிக்கோங்க, உங்களுக்கும் நேச்சுரலாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நிஷாவோட வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆஃபர் உண்டு, கண்டிப்பாக ஆஃபர் உண்டு, 100% ஆஃபர் உண்டு. ஓகேங்களா? ஓகே, பாய். பாய்.